இப்போ நம்ம ஹோம் பேஜ் கஸ்டமைசேஷன்ல பேனர் கஸ்டமைசேஷன் எப்படி பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஜெட்டோட நேம். இங்க நம்ம என்ன நேம் வந்துட்டு கொடுக்கறோமோ அதுதான் விஜெட் ஆர்டர்ல நமக்கு இங்க வந்துட்டு ஷோ ஆகும். அடுத்தது விஜெட்டோட டைட்டில். இப்ப நம்ம விஜெட் டைட்டில் அப்படின்றது நம்மளோட வெப்சைட்ல நம்ம அப்லோட் பண்ற இமேஜுக்கு மேல என்ன டைட்டில் வந்துட்டு ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம இங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இனிஷியல் வீடியோ பேனர். இந்த டாகிள் வந்துட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான யூடியூப் லிங்க்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா பேனர் இமேஜஸ்க்கு முன்னாடி நமக்கு அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். அடுத்தது ரொட்டேஷன் செகண்ட்ஸ். ரொட்டேஷன் செகண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பேனர் இமேஜ்க்கும் அடுத்த பேனர் இமேஜ்க்கும் எவ்வளவு டைம் எடுத்து நமக்கு வந்துட்டு ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேனர்ஸ்க்கான இமேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். இதுல 3 வியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் வியூக்கு வந்துட்டு அப்லோட் பண்றோம். இப்ப நம்ம செலக்ட் பண்ணிருக்க தீம்க்கு ஆல்ரெடி இமேஜஸ் வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டா ஷோ ஆகுது. இன்கேஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பேனர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க அப்லோட் ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணா நமக்கு கேலரி வந்துட்டு ஷோ ஆகும். இதுல நமக்கு ஓன் போட்டோஸ் அண்ட் பப்ளிக் போட்டோஸ் ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஓன் போட்டோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஓன் போட்டோஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற இமேஜஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பப்ளிக் போட்டோஸ். பப்ளிக் போட்டோஸ் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஃபில்டர்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு வேணுமோ அந்த இமேஜை வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பப்ளிக் போட்டோஸ்ல இருந்து ஒரு இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிராப்பிங் வந்துட்டு கொடுத்துட்டு சேவ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்ப அப்லோட் பண்ண இமேஜ் வந்துட்டு ஷோ ஆகும். இது மாதிரி நம்ம இமேஜஸ் வந்துட்டு பேனர்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம அப்டேட் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு இங்க அப்டேட் ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் வந்துட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீடைரக்ஷனல் லிங்க். இப்ப நம்ம அந்த பேனர் இமேஜஸ்க்கான ரீடைரக்ஷனல் லிங்க் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த ரீடைரக்ஷனல் லிங்க் வந்துட்டு இங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரீடைரக்ஷனல் லிங்க் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு சேவ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் வந்துட்டு ஆகும். நெக்ஸ்ட் டேப் வியூ. இப்ப நம்ம டேப் வியூக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம இங்க அப்லோட் வந்துட்டு பண்ணிட்டு அதுக்கான ரீடைரக்ஷனல் லிங்க்ஸ் எல்லாமே நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்தது மொபைல் வியூ. மொபைல் வியூக்கான இமேஜஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு நம்ம இங்க அப்டேட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேனர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆயிரும். இப்ப நம்ம லைவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண பேனர்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.